ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் முதல்ல பார்க்க போறோம். சரியா? முதல்ல நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் தொடர்பாக கேட்கக்கூடிய நம்பர் சீரியஸ் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெய்யெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெண்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அதாவது ரியல் நம்பர்ஸ்னா ஆறு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க மெய்யெண்கள். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கற்பனை எண்கள், அதாவது இமேஜினரி நம்பர்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஐயோட வேல்யூ கூட நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ என்னன்னா √-1. சரியா? இப்போ நம்ம ஐயை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போகிறப்போ என்ன ரூட் மட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். சரியா? I⁴ கேட்டாங்க அப்படின்னா என்னது -1 இன்ட்டு -1 பண்ணீங்க அப்படின்னா என்னது +1 மாறிடும். அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? இப்போ ஐயோட வேல்யூ கேட்டாங்கன்னா √-1 அப்படின்றது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலப்பெண்கள். கலப்பெண்கள் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறது. ஆறையும் ரியல் நம்பர்ஸையும் ப்ளஸ் வந்து ஐயனா இமேஜினரி நம்பர் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெண்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லி பிரிக்கலாம். விகிதமுறு எண்கள், விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். விகிதமுறா எண்கள்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டராக இருக்காது, அதாவது போயிட்டே இருக்கும். சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 0.333 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பையோட வேல்யூ 22/7 3.142ன்னு போயிட்டே இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகா எல்லாமே நமக்கு என்னதுன்னா விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ரேஷியோவில் தான் எழுத முடியும். அவ்வளோதான். இந்த 1/2ன்றது என்ன ஒரு ரேஷியோ. ஸோ இதை நம்ம ஒரு ரேஷியோவில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த இப்போ 0.5, 0.25, √25 இது எல்லாமே நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா 4/3. இப்போ 4/3 அப்படின்னு நம்ம ஒரு ரேஷனலில் எழுத முடியுது. அதான விகிதமுறு எண்கள்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்களை வந்து என்ன பண்ணலாம் PQ அப்படின்ற வடிவில் எழுத முடியும். ஆனால் Q வந்து 0வா இருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். Qவோட வேல்யூ எப்படி இருக்கக்கூடாது 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா 0 போட்டிங்க அப்படின்னா நமக்கு கண்டறிய இயலாது. ரைட்டா இல்லையா? இப்போ 0/1 = 0ன்னு நமக்கு வந்துடும். ஆனால் 1/0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னது கண்டறிய இயலாது அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விகிதமுறு எண்களை எத்தனையா பிரிக்கலாம்னா மொத்தம் 3 எண்களாக பிரிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அது என்னன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் முழு எண்கள் அப்படின்னா டபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்ஸ் முழுக்கள் அப்படின்னா இசட்னு சொல்லுவாங்க. செலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது இன்டெகிரேட்டர் தான். முழுக்கள் அப்படின்னா இன்டெகிரேட்டர் தான். ஆனால் குறியீடு நம்ம என்ன போடணும் அப்படின்னா இசட்னு தான் போடணும் முழுக்களுக்கு. அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் பின்னாடி. சரியா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இயல் எண்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 1, 2, 3, 4 ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வர போகும். ரைட்டா இல்லையா? அப்போ n அப்படின்னா அது இயல் எண்கள்னு சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்ஸ். முழு எண்கள் ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 0 தான் இம்பார்ட்டன்ட். 0லேருந்து நமக்கு இன்ஃபினிட்டி வர போகும். இங்கே 1லேருந்து இன்ஃபினிட்டி வர போகும். இங்கே 0லேருந்து இன்ஃபினிட்டி வர போகக்கூடியது. முழுக்கள் அப்படின்னா இந்த சைடு இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்டு இன்ஃபினிட்டி வரையும் நமக்கு போகக்கூடியது. புரியுதா? புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முழுக்கள் அப்படின்ற வார்த்தையை ஜெலன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் மொழியிலேருந்து எடுத்ததுனால இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜெலன்ற சொல்ல வார்த்தை அப்படின்னு வரதுனால நமக்கு இசட்டை பயன்படுத்துவாங்க. ஜெலன் மை போடக்கூடாது. இசட்னா என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணக்கூடியது அப்படின்ற மீனிங்ல வந்து நமக்கு வந்து வருது. பாருங்க இப்போ இயல் எண்களுக்கு வேற பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை முழுக்கள்னு சொல்லலாம். இப்போ முழுக்கள்லாம் நமக்கு எப்படிப்பா ஸ்டார்ட் ஆகும்? முழுக்கள்னா 0, 1, 2, 3. அப்போ மிகை முழுக்கள்னா 0 மட்டும் வராது நமக்கு. மிகை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ 0 மட்டும் வரலாம் அது மிகை முழுக்கள்னு சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் 1 ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ முழு எண்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குறைவற்ற முழுக்கள்னு சொல்லலாம். முழுக்கள் அப்படின்றது என்னது இன்டெகிரல். இன்டெகிரல்னா என்ன இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரையும் இருக்கும். அப்போ குறைவற்றனா என்னது மைனஸ்ல மட்டும் வராது. நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிடணும். குறைவற்ற முழுக்கள்னு எதை சொல்லலாம் நம்ம முழு எண்களை சொல்லலாம். இந்த ஒரு பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முழுக்களுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை எண்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று குறியீட்டு எண்கள். இது 2 பேர் தான் இருக்கு. ஒன்று திசை எண்கள், இன்னொன்று குறியீட்டு எண்கள். இப்போ இதுல இருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இது ஆல்ரெடி எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின் தான். அனைத்து விகிதமுறு எண்களையும் இயல் எண்களையும் அழைக்கலாம். இல்லையா? எல்லா விகிதமுறு எண்களையும் நம்ம என்ன சொல்ல முடியும் இயல் எண்கள் என அழைக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அது என்னது நமக்கு தப்பு தான். ஏன்னா எல்லா இயல் எண்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். புரியுதா இல்லையா? அனைத்து இயல் எண்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம்.
ஆனா அனைத்து விகிதமுறு எண்களையும் இயல்கள்னு சொல்லக்கூடாது. ஏன் காரணம்? அனைத்து விகிதமுறு எண்களையும் 3 டைப்ல பிரிக்கலாம் நம்ம. நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள், முழுக்கள் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கலாம். அப்ப அனைத்து விகிதமுறு எண்களையும் நம்ம என்ன சொல்லலாம்? இயல் எண்கள்னு சொல்லக்கூடாது. ஆனா எல்லா இயல்களும் எதுக்கு கீழே இருக்கு? நமக்கு மேல பார்த்திருப்போம் ஆல்ரெடி. மேல என்ன பார்த்தோம்? விகிதமுறு எண்களுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப அனைத்து இயல்களையும் என்ன சொல்லலாம்? விகிதமுறு எண்கள்னு அழைக்கலாம். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் நமக்கு என்ன வரும்? கரெக்ட் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அந்த கொஸ்டினை வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ரைட்டா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர்ஸை பொறுத்தளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ ஒற்றை எண்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இதெல்லாம் தான் ஒற்றை எண்கள். 1, 3, 5, 7, 9ன்னு முடியும். ரைட்டா? இரட்டை எண்ணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8, 0 இந்த மாதிரி தான் முடியும் நமக்கு லாஸ்ட் டைம். இதுதான் இரட்டை எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வர்க்க எண்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்பல்சரி தெரியணும். இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா அது 1ன்னு தெரியணும். 2 ஸ்கொயர்னா 4ன்னு தெரியணும். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அப்புறம் 25, 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் 36. அதான் ஒரு எண்ணோட அதே எண்ணை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 7 49, 8 8 64, 9 9 81, 10 10 100. இது வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 25 ஸ்கொயர் வரை நீங்க கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும்ப்பா இதுல. சரியா? 25 ஸ்கொயர் போதுமானது இப்போதைக்கு. போக போக நான் மேற்கொண்டு கொடுக்குறேன். 25 ஸ்கொயர் வரை நீங்க என்ன பண்ணணும்? கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். வேற எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சாதான் நம்ம மேக்ஸ் ஸ்பீடா போட முடியும். அடுத்து கியூப் நம்பரு. கியூப் நம்பர் நீங்க 10 வரை தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் தான். அதுவே போதும் நமக்கு. சரியா? 1 கியூப்னா 1. ஒன்றும் இல்லை, அதே நம்பரை என்ன பண்ணுவீங்க? 2 முறை மல்டிப்ளை பண்ணணும். 2 கியூப்னா வர்க்க எண். ஓகேவா? வர்க்க எண் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்? 3 டைம் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 கியூப்னா 1, 2 கியூப் அப்படின்னா எத்தனை வருது? ஓகே, ஸ்கொயர் நம்பர். ஓகே, இரட்டை என்ன நம்ம இங்க பார்த்தாச்சு. வர்க்க என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 100. அப்புறம் வந்து 11 ஸ்கொயருக்கு என்ன வருது? 121. 12னா 144 வரும். 169 13 ஸ்கொயரு. 14 ஸ்கொயர் 196 வரும். 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. 16 ஸ்கொயரு 256. 17 289. 18 இந்த மாதிரி நீங்கள் 20 வரை போட்டுங்க. 20 வரை படிச்சுட்டா போதும். இந்த இருக்கு கன எண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? கன எண்ண அது கியூப் நம்பரு. ஒரு நம்பரை 3 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுட்டு 10 வரை படிச்சிங்க போதும்ப்பா. 10 வரை நீங்கள் படித்தாலே பெரிய விஷயம் தான். போதும். இதை கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். 18 ஸ்கொயர் வந்து 289. 17 ஸ்கொயரு. சரி, ஓகே. 18 ஸ்கொயரும் 352 வருதா பாருங்க. 324. 18 ஸ்கொயர் எவ்வளோ? 324. 19 ஸ்கொயர் 361 வரும். 20 ஸ்கொயர் 400. இதை மட்டும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணால் போதும். சரியா? 15 ஸ்கொயரு 16, 17, 18 ஸ்கொயர் 324, 19 361, 400. அடுத்து 1 கியூப் 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் வந்து 216, 7 வந்து 343, 8 512, 9 கியூப் என்னன்னா 729, அப்புறம் 1000. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகு எண்கள். பகு எண்கள் பகா எண்கள் கேட்பாங்க. பகா எண்கள்னா பிரைம் நம்பரு. சரியா? பகு எண்ணா காம்போசிட் நம்பரு. சரியா? இப்போ இந்த 1 மட்டும் எக்ஸ்பிரஷன்ப்பா. முதல்ல நான் பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு முதல்ல. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் 1 எடுத்துக்கிறேன். 1 அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிளில் மட்டும்தான் வரும். 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிள்லையும் வரும். தேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் வரும், தேர்ட் டேபிள் வரும். அது மாதிரி 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் வரும், செகண்ட் டேபிள் வரும், ஃபோர்த் டேபிள்லையும் வரும். நம்ம 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிளையும் 5 டேபிளையும் வரப்போகுது. 6 எடுத்தீங்கன்னா 1 2 3 6 அந்த டேபிள்லாம் வரும். சரியா? இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேக்டர்ஸை முதல்ல பார்க்கணும். கீழே உள்ளது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வாய்ப்பாடு வருது, 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு வருது, எல்லாமே என்னது நமக்கு 3யோட ஃபேக்டர், 4ஓட ஃபேக்டர் இது, 5ஓட ஃபேக்டர் இது, 6ஓட ஃபேக்டர் இது. ரைட்டா? வேற 2 ஃபேக்டர் இருந்தால் அதை பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. 2 ஃபேக்டர் இருக்கா பாருங்க. 2க்கு இருக்கு, 3க்கு இருக்கு, 5க்கு இருக்கு. அடுத்து எதுக்கு வரும்? 7க்கு வரும். 7க்கு வரும். 1 7ன்னு வரும். 2 தான் இருக்கும். 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைம் நம்பர்னா 2 ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கணும். 2 காரணிகள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? பிரைம் நம்பர். சரியா? 2 3 5 7 11 இதெல்லாம் வந்து என்னது நமக்கு பிரைம் நம்பர்ஸ். ஆனா 1 மட்டும் எக்ஸப்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும்.
ஸோ அதனால இதை பிரைம் நம்பர்னு சொல்லக்கூடாது, காம்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்ப 2 நம்பருக்கு மேல இருந்தா என்ன பண்ணலாம்? 2 ஃபேக்டருக்கு மேல இருந்தா என்ன பண்ணலாம்? அதுதான் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. பகு எண்கள். 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் அத? பகு எண்கள்னு சொல்லலாம். இப்படிதான் பிரிக்கணும். சரியா? இதுதான் பேசிக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சீரிஸ் உள்ள போறோம். இப்ப சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? மொத்தம் எவ்வளவு மாடல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். மொத்தம் வந்து 30 கேள்வி வந்து எடுத்திருக்கேன்ப்பா இதுல. சரியா? 30 கேள்விகள். இது நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரியா? இப்போ நல்லா பாருங்க. ஒரு நம்பர் வந்து ஒண்ணு கூட்டல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கழித்தல் பண்ணுவாங்க. ரைட்டா? எப்போ கூட்டல் பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர் இன்கிரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க? கூட்டல் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் கம்மி ஆயிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, மைனஸ் பண்ணுவாங்க. சரியா? இது 2ம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நல்லா பாருங்க. இந்த சம்ல வந்து 2 குடுத்துருக்காங்க. 4, 6, 8ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணு இதுல இருந்து நமக்கு தெரியுது. இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? 2, 4, 6, 8. 2ல இருந்து 4 எப்படி வரும்? +2 பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் +2 பண்ணியிருப்பாங்க. இங்க +2 பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம்? +2 பண்ணி 10ன்னு குடுக்கணும் ஆன்சர். இது எப்ப? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போறப்ப என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பிளஸ் தான் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரியா? எல்லாமே ஒவ்வொரு மாடல்ப்பா. புரியுதா? கூட்டல் மாடல்னா இப்படிதான் இருக்கும். இங்கேருந்து இங்க அதிகரிச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒரு நம்பரை பிளஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நம்பர், காமனான நம்பர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்ப ஆன்சர் என்ன வருது? 10ன்னு வரும். சரியா? இப்ப 2வது கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரியே இப்ப 5, 9, 13, 17ன்னு இருக்கு. இப்ப இதுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன நமக்கு? 4ன்னு வருது. இதுக்குள்ள டிஃபரெண்ட் 4. இதுக்குள்ள டிஃபரெண்ட்டும் என்னது நமக்கு? 4. அப்ப 17ஓட 4 நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா 21 அப்படின்னு நமக்கு ஆன்சரா வரும். புரியுதா? அப்ப இங்கேருந்து இங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அங்க பிளஸ் தான் பண்ணுவாங்க. இது முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடமே பண்ணிக்கங்க. இல்லைனா பிகினரா என்ன பண்ணீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாருங்க. 50, 45, 40, 35, அப்புறம் என்ன வரும்னு கேட்குறேன். நல்லா பாருங்க. இங்கேருந்து இங்க எப்படி போகுது நமக்கு? கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ 50ல 45 வரும்னா -5 பண்ணியிருப்பாங்க. 45 40 வரும்னா -5 பண்ணியிருப்பாங்க. 40ல 35னா -5 பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்கேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா 30 தான் நமக்கு ஆன்சரா வரும். புரியுதா? இவ்வளவுதான் மாடல். ஓகேவா? ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிளஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் மைனஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு டேர்மா மைனஸ் பண்ணியிருக்க போறாங்க. இப்போ இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கம்பல்சரி மைனஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் வர போறோம். பாருங்க. 3, 6, 12, 24. அப்ப இங்கேருந்து இங்க என்னது? நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொன்னோம்? இங்கேருந்து இங்க போனா கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இன்னொன்னு என்ன கான்செப்ட்னா மல்டிபிகேஷனும் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? மல்டிபிகேஷன் தான் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க. 3லேருந்து இன்ட்டு 2 பண்ணோம்னா 6 வரும். 6லேருந்து இன்ட்டு 2 பண்ணோம்னா 12 வரும். 12லேருந்து இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 24. 24லேருந்து இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 48 அப்படின்றது நமக்கு ஆன்சரா வரும். புரியுதா? இப்போ இன்ட்டு 2 நமக்கு வந்து கம்பல்சரி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். புரியுதா? நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சம்மு 2 கொடுத்துருக்காங்க. 8, 32, 128. பாருங்க. 2லேருந்து 8 எப்படி வந்துச்சும்? இன்ட்டு 4. அப்ப 8லேருந்து எப்படி 32 வரும்? இன்ட்டு 4. சரியா? 32லேருந்து எப்படி 128 வரும்? இன்ட்டு 4. அப்ப 128லேருந்து இன்ட்டு 4 பண்ணணும். இதை எப்படி ஷார்ட்டா நம்ம பண்ணலாம்? 128 இன்ட்டு 4. 100 4 டைம் பண்ணா 400ன்னு வரும். 20 4 டைம் பண்ணா 80ன்னு வரும். 8 4 டைம் பண்ணா 32ன்னு வரும். இப்படி போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 8 3 எவ்வளோ ஆச்சு? 11. 1 பேலன்ஸ் 1, 4 1 5. 512. இப்போ 512 அப்படின்றது நமக்கு என்னது? ஆன்சரா வரும். என்ன சொன்னா? 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா 1 ப்ளஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. இது 2 கான்செப்ட் தான் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க. 5, 10, 20, 40ன்னு இருக்கு. இது என்ன பண்ணாங்க? 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 2 20, 20 இன்ட்டு 2 40. அப்ப 40 இன்ட்டு 2 80ன்னு நமக்கு ஆன்சர் போடணும். புரியுதா? நோட் பண்ணீங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்கொயர் நம்பர் தான், வேற எதுவும் இல்லை, பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இப்போ பாருங்க, ஒன்றுனா என்ன, 1 ஸ்கொயரு, 4னா 2 ஸ்கொயரு, 9னா 3 ஸ்கொயரு, 16னா 4 ஸ்கொயரு, 25னா 5 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, 6 ஸ்கொயர் தான் வரும். அப்போ 6 ஸ்கொயர் 36. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது, ஸ்கொயர் நம்பரை படிக்கணும் அப்படின்னு சொல்றது. பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்தும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 16 என்ன ஸ்கொயர்ப்பா, 4 ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட் 25 என்ன ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு. 36 6 ஸ்கொயரு. 49 7 ஸ்கொயரு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும், 8 ஸ்கொயர் வேல்யூ 64 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சரா வரும். சரியா? அடுத்தது பாருங்க, இது எல்லாமே என்னது, நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் தான். இப்போ 4 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 2 ஸ்கொயரு. 9 3 ஸ்கொயரு. 16 4 ஸ்கொயரு. 25 5 ஸ்கொயரு. 36 6 ஸ்கொயரு. அடுத்து என்ன வரப்போகுது, கண்டிப்பா 7 தான் வரும். 7 ஸ்கொயர் 49 அப்படின்னு வரும். சரியா? அடுத்து பாருங்க, இப்பதான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கியூப் நம்பர் தெரியணும். இப்போ 1 கியூப் 1ன்னு பார்ப்போம். 2 கியூப் எவ்வளோ, 8ன்னு பார்ப்போம். 3 கியூபு 27 அர்த்தம். 4 கியூபு 64. இப்போ 5 கியூபோட வேல்யூ நமக்கு ஆன்சரா வரும். 125ன்றது 5 கியூபோட ஆன்சரு. இதுதான் நமக்கு ஆன்சர் கூட. சரியா? இப்போ இதுக்கு இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கியூப் நம்பர் நம்ம படிச்சுக்கணும். நீ எவ்வளோ படிக்கணும் இம்பார்ட்டன்ட் இல்லப்பா, ஆனால் 10 கியூப் வரை கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். ஸ்கொயர்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா 25 வரை கம்பல்சரி படிக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸை ஓரளவாச்சும் போட முடியும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 8னாலே நமக்கு தெரியும் 2 கியூபு, இது 3 கியூபு, இது நமக்கு என்ன வரும் 4 கியூபு, இது 5 கியூபு, நெக்ஸ்ட் 6 கியூபு. தெரியல என்ன பண்ணும், 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். 6 6 36, 36 இன்ட்டு 6 எவ்வளோ வருது, 216. சரியா? 36 இன்ட்டு 6. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, 1 1 வந்து 1 கியூபோட வேல்யூ. 27 3 கியூபோட வேல்யூ. 125 5 கியூபோட வேல்யூ. 343 அப்படின்றது 7 கியூபோட வேல்யூ. அப்போ இங்கேயே ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். 1 3 5 7, அடுத்து என்னது 9 தான் வரும். இதெல்லாம் என்ன மெத்தடு, ஆட் நம்பர்ஸ். சரியா? 1 3 5 7 9னா இது ஆட் நம்பர்ஸ். 9 கியூபோட வேல்யூ 729 அப்படின்றது நமக்கு என்ன வரும், ஆன்சரா வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியஸ். எப்படின்னா 1 1 2 3 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி உள்ள நம்பர் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ 1 + 1 2ன்னு அர்த்தம். ரைட்டா? 2 1 3ன்னு அர்த்தம். அடுத்து 3 2 5ன்னு அர்த்தம். 5 3 8ன்னு அர்த்தம். இப்போ 8 5 13ன்னு அர்த்தம். அப்போ 13 நமக்கு ஆன்சர் ஆகும். சரியா? இது ஒரு மாடல், இதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த சம்மு 2 3 எவ்வளோ ஆச்சு, 5 5 3 8 8 5 13 13 8 21. இப்போ 21 13 கேட்டீங்க அப்படின்னா 4, இங்கே ஒரு 3 34 அப்படின்றது நமக்கு என்னது ஆன்சராக வரும். சரியா? அடுத்து இந்த மாடல் பாருங்க, இதுவும் சேம் மாடல் தான். 10 + 5 15, 15 + 10 25. அப்போ நமக்கு என்ன லாஸ்ட் என்ன வரும், 65 + 14 வரும். கூட்டணும் அப்படின்னா 105 அப்படின்றது நமக்கு ஆன்சராக வரும். சரியா? இது ஒரு மாடல், இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 5 10 17 26 இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம முதல்ல ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். 2லேருந்து 3 +3 பண்ணால் வரும். இங்கே +5 பண்ணால் வரும். இங்கே +7 பண்ணால் வரும். 17லேருந்து 26 எப்படி வரும், +9 பண்ணால் வரும். அப்போ 3 5 7 9 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக என்ன 11 தான் வரும். அப்போ 26ஓட 11 ஆட் பண்ணீங்கன்னா 37 அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது, ஆன்சராக வரும். புரியுதா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன்லேயே நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 10 13 18 25 34. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க, 1 கண்டிப்பாக என்னது இன்க்ரீஸ் ஆனால் நான் கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன், 1 ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம இது இந்த ஆர்டர் எடுத்துக்குவோம். +3 பண்ணியிருக்காங்க, +5 பண்ணியிருக்காங்க, +7 பண்ணியிருக்காங்க, 25 34 +9 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயே என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் 11 பண்ண போகிறாங்க. 11 பண்ணால் 34லேருந்து 10 கூட்டினா 44 + 1 45 அப்படின்றது நமக்கு என்னது ஆன்சராக வரும். சரியா? அடுத்தது பாருங்க 1 4 9 16 25. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் 36 தான் வரும். ஆனால் இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே 3 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே 7 ப்ளஸ் பண்ணுவாங்க, இங்கே 9 ப்ளஸ் பண்ணுவாங்க, அடுத்து இங்கே நான் 11 ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்படி ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் ப்ளஸ் அடிஷன் காம்போ பண்ணுவாங்க. காம்போனா 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க, அது கூட மல்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க, இல்லைனா மல்டிபிகேஷன் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்குவாங்க, இல்லைனா மல்டிபிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிட்டு அப்புறமா மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பேட்டர்னை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ரைட்டா? ஏதோ ஒரு பேட்டர்னை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரி ஆன்சர் வந்துடும் நமக்கு. ரைட்டா? இப்போ பாருங்க 2 5 11 23 47ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ பாருங்க 2லேருந்து 5 எப்படிப்பா வரும், 2 2 4 + 1ன்னா 5ன்னு வருது. 5 2 10 + 1 11 11 11 × 2 22 + 1 23. அப்போ 47 வரும், 47 × 2. ரைட்டா? அப்போ 47 × 2 எவ்வளோ வருது, 96ன்னு வரும். அதோட 1 ப்ளஸ் பண்ணிக்கிங்க, 94ன்னு வரும். 94, ஏன்னா 7 2 14 தானே, அப்போ 94 + 1 95 நமக்கு ஆன்சர் வரும். இது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணலாம்னா, இப்போ 50க்கு எத்தனை கம்மியாக இருக்குது, 3 கம்மியாக இருக்குது. அப்போ 50 2 டைம் பண்ணால் 100, 50க்கு 100 கம்மியாக 3 கம்மியாக இருந்துச்சுன்னா 100க்கு 6 கம்மியாக இருக்கும், 6 கம்மியாக இருந்துச்சுன்னா 94 ஆன்சர். சரியா? இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்க 3 7 15 31 63. அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க 3லேருந்து 7 எப்படி வந்திருக்கும், முதல்ல 2 6 + 1 7 வந்திருக்கும். அப்போ 7 2 14 + 1 15, 15 2 30 + 1 31, 31 × 2 62ன்னு வரும், +1 பண்ணியிருப்பாங்க. 63 2 டைம் பண்ணோன்னா 60 2 டைம் பண்ணால் 120, 3 2 டைம் பண்ணால் 6ன்னு வரும். அப்போ 126, அதோட 1 கூட்டிங்க 127 நமக்கு ஆன்சராக வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 5 11 23 47 95. அதே மாதிரி தான். சரியா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 191. என் ஹோம்ஒர்க் அவ்வளோ எடுத்துங்க. சரியா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று நம்பராக வந்து நம்ம இது பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 4 8 10 20 22. புரியுதா? அதாவது இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 × 2ன்னு பண்ணியிருப்பாங்க. 2 2 4. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 × 2 8. இப்போ 8லேருந்து 10 எப்படி வந்திருக்கும், +2 பண்ணியிருக்காங்க. இப்போ 10லேருந்து 20 எப்படி வந்திருக்கும், ×2 பண்ணியிருக்காங்க. இப்போ 20லேருந்து 22 எப்படி வந்திருக்கும், அப்போ +2 பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இங்கே ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபாலோ ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ×2 பண்ணாலும் வரும், +2 பண்ணாலும் வரும். சரியா? ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பேட்டர்னை பிடிக்கணும். முதல்ல பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் சொல்கிறாங்க பாருங்க. இப்போ இங்கே இன்ட்டு பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இன்ட்டு பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம கம்பல்சரி அது ப்ளஸ் தான் வரும், இன்ட்டு வராது. ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்டு பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக இன்ட்டு தான் பண்ணுவாங்க. 22 × 2 பண்ணோம் அப்படின்னா 44 நமக்கு ஆன்சராக வரும். சரியா? இந்த மாதிரி பேட்டர்னும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று விட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுவாங்க, இல்லை மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லை மல்டிபிகேஷன் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லை ப்ளஸ் பண்ணிட்டு மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கப்பா. சரியா? அதான் ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். 3 9 4 16 5. சரியா? இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் மைனஸ் ஆகுது. பாருங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே எவ்வளோ, 5 மைனஸ் ஆயிருக்கு. திரும்ப எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க,
4லேருந்து 16 எப்படி வரும்? 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? 16லேருந்து 5 எப்படி வரும்? மைனஸ் ஆயிருக்கு. அப்போ ஏதோ ஒன்று. எத்தனை? 11 மைனஸ் ஆயிருக்கு. சரியா? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து எரர்னு நினைக்கிறேன். சரியா? ஆக்சுவலாக பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா +6 +7 அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன், ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன். சரியா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. நீங்க யோசிச்சு ஆன்சர் கீழே ஆட் பண்ணுங்க. இல்லை இப்படி கூட பண்ணி பார்க்கலாம். 3லேருந்து 4 எப்படி வந்திருக்கு, 5 எப்படி வந்திருக்கு, அப்படி பண்ணலாம். சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? அதை பார்த்துங்க. அந்த மாதிரி வரும் பேட்டர்ன். இதை நீங்க கீழே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 3லேருந்து +1 பண்ணா 4, 4லேருந்து +1 பண்ணா 5. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்கே 9லேருந்து 16 எப்படி இருந்துச்சு? +7 பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட +7 பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி பண்ணிக்கணும். சரியா? நீங்க வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் எரரா இருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ 10, 20, 15, 30, 25 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ 10, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? +10 பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே -5 பண்ணியிருக்காங்க. அப்போ இதே பேட்டர்ன் தான். +10 பண்ணுவாங்க, அப்புறம் -5 பண்ணுவாங்க. ரைட்டா? இங்கே என்ன பண்ணுவாங்க? அப்போ +15 பண்ணியிருக்காங்க. அடுத்து -5 பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பேட்டர்ன் போகிறாங்களா? இங்கேருந்து இங்கே 10 ஆட் பண்ணிட்டாங்க, இங்கேருந்து இங்கே போகிறப்ப 15 ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க? நமக்கு 20 தான் ஆட் பண்ணுவாங்க. சரியா? அப்படி இல்லைன்னா அந்த 20 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். சரியா? 20 ஆட் பண்ணி 45 ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரைட்டு. அப்படி அந்த 45 ஆப்ஷன்ல கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? நமக்கு இந்த நம்பர் அப்படியே எடுத்திருப்பாங்க. 10 + 10 20ன்னு எடுத்திருக்காங்களா? 20லேருந்து 5 மைனஸ் பண்ணி 15 போட்டிருக்காங்க. அப்போ 15 + 15 30. 30ல் 5 போச்சுன்னா 25. அப்போ 25 + 25 அப்படின்னு வரணும். இதே நம்பரை கூட போடுவாங்க. அப்போ 25 + 25ன்னு போட்டா நமக்கு என்ன வரும்? 50ன்னு வரும். ஸோ இது ரெண்டுல எது வேணாலும் நம்ம ஆன்சரா டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நமக்கு கேட்பாங்க. சரியா? சரி, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் இதுலயும் கேட்பாங்க. சரியா? இப்போ வந்து 1, 4, 3, 8, 5, 12 இந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்கே நீங்க பாருங்க, இங்கேருந்து வந்து 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இங்கே 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்க எவ்வளோ? 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க? -3 பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்க +7 பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிச்சி போவாங்க. இப்போ +3 -1 பண்ணியிருக்காங்க, திரும்ப ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் திரும்ப ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பேட்டர்ன் முடிப்பாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க? இப்போ 12 ரூபா என்ன பண்ண போறாங்க? மைனஸ் பண்ண போறாங்க. என்ன நம்பர் மைனஸ் பண்ண போறாங்க? -5 பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா இப்படிதான் பேட்டர்ன் வரணும். இப்போ 1னா 1க்கு அடுத்த நம்பர் 3, இல்லைன்னா 3க்கு அடுத்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட் நம்பர் என்ன வருது? 1 வரும். ஸோ அதை போடணும். அதே மாதிரி 3க்கு அடுத்த நம்பர் 5 இங்கே போடணும். இந்த பேட்டர்ன்ல இப்படி பிடிப்பாங்க. 3லேருந்து 5 எப்படி போகும்? இப்போ 1லேருந்து 3 இந்த மாதிரி போகும். 5லேருந்து 7, 3லேருந்து 5 இந்த மாதிரி போகும். அதான் பேட்டர்ன். 1, 3, 5, 7, 9, 11 தான் போக போகுது. இப்படி போயிருக்காங்க. 3 இங்கே போட்டு 5 இங்கே எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு எடுத்துக்குவாங்க. புரியுதா? இதையும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 2, 5, 4, 9, 6, 13, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். +3 பண்ணியிருக்காங்க, இங்க என்ன பண்ணியிருப்பாங்க? -1, இங்க +5 பண்ணியிருக்காங்க, இங்க என்ன வரும்? 9 மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 9லேருந்து 6னா 3 பண்ணியிருப்பாங்க. சரியா? 6லேருந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ப்ளஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 7 பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ இது என்ன பேட்டர்ன்? இதே மாதிரி தான். 3, 5, நெக்ஸ்ட் 7. அப்ப இங்க 1லேருந்து 3, அப்ப நெக்ஸ்ட் 5 தான் வரும். என்ன 5 வரும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் பார்க்கணும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் என்ன பண்ணும்? 5 வரும் நமக்கு. -5 பண்ணீங்க அப்படின்னா 13ல் 5 போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? 8 தான் ஒரு ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். அடுத்து ராங் டேர்ம் கேட்கலாம். சரியா? ராங் டேர்ம்னா என்ன தப்பா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 7, 14, 28, 56, 110, 226,
4. நல்லா பாருங்க. இப்போ 7 × 2 14, 14 × 2 28, 28 × 2 56. அப்போ 56 × 2 112 தான் வரணும். அது வந்தால் தான் நமக்கு ரைட்டு. அப்போ 110 தான் நமக்கு தப்பா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 ஸ்கொயர் வேல்யூ, இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே என்ன 5 ஸ்கொயர் 25ன்னு வரணும். அப்போ என்னது நமக்கு 25 தான் தப்பா இருக்கு. பாக்கி எல்லாமே ஸ்கொயர் நம்பர். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் நம்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிப் சீரியஸ், இது ஒரு பேட்டர்ல கேட்பாங்க. 1 3 7 15 31. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? என்னன்னா ஒரே இதுலயே பாத்தீங்கன்னா 2 இது ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, 1லேருந்து எப்படி 3 வரும், இன்ட்டு 2 பண்ணிட்டு அப்புறம் ப்ளஸ் 1 பண்ணியிருப்பாங்க. 1 2 2 + 1 3 அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. 3 × 2 6 + 1 7, 7 × 2 14 + 1 15, 15 × 2 30 + 1 31. அப்போ 31 × 2 62ன்னு வரும். 62 + 1 பண்ணீங்கன்னா 63ன்னு வரும் நமக்கு. சரியா? இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, கடைசி சம்மு 2 6 12 20 30, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். சரியா? இப்போ 2லேருந்து 6 எப்படி வரும் பாருங்க, +4 பண்ணியிருக்காங்க. 6லேருந்து 6 +6 பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 6 8, இங்கே 8ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். அப்போ நெக்ஸ்ட் 12 தான் வரும். அப்போ 30லேருந்து 12 ப்ளஸ் பண்ணோம்னா 42 அப்படின்றது நமக்கு என்ன வரும், ஆன்சராக வரும். சரியா? நம்பர் சீரியஸில் அவ்வளோதான். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் கிடைக்கிற சமயம் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர் சீரியஸில் எதாவது சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.